தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிப்படி கடன் முழுவதும் தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், கடன் முழுவதும் தள்ளுபடி, விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடி செய், தேர்தல் விவசாய கடன்களை தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், விவசாய கடன்களை தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிப்படி தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், விவசாயிகள் ஒற்றுமை, போராடுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி கிடைக்கும் வரை, வெற்றி கிடைக்கும் வரை தமிழக விவசாயிகள் சங்கம் ஐயா நாராயணசாமி நாயுடு புகழ், ஐயா டாக்டர் சிவசாமி புகழ், ஐயா டாக்டர் சிவசாமி புகழ். இன்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கோவையிலே சமீபத்தில் தமிழக முதல்வர் அறிவித்த டி. வேணுகோபால் மாநில தலைவர் தமிழக விவசாயிகள் சங்கம் இன்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக சமீபத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்த கடன் தள்ளுபடியை அறிவிப்பை கண்டித்தும் மீண்டும் அந்த அறிவிப்பை பரிசீலனை செய்து விவசாயிகளுக்கு தேர்தல் அறிக்கையிலே அறிவித்தபடி முழுமையாக செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை துவக்கியிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில் அவர் குறு விவசாயிகளுக்கும் சிறு விவசாயிகளுக்கும் முழுமையாகவும் மற்ற விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்று அறிவித்தார். ஆனால் இன்று 50,000 கடன் பெற்றவர்களுக்கு மட்டும் முழுமையாகவும் மற்ற விவசாயிகளுக்கு 5,000, 10,000, 20,000 இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு சாதாரண குறு விவசாயி கூட 1 லட்சத்துக்கு குறைவாக கடன் எடுக்கல. இன்னைக்கு 50,000 அவருக்கு கூட முழுசா கிடைக்காது. ஆகவே இது விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருக்கிறது. ஆகவே தேர்தல் அறிக்கை அறிவித்தபடி சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாக செய்ய வேண்டும், மற்ற விவசாயிகளுக்கு 50% பண்ணணும். இது முதல் கட்டமாக. முடிவாக அனைத்து விவசாயிகளுக்கும் இன்று தள்ளுபடி செய்தாகும். ஏன்னா இன்னைக்கு இந்த வனவிலங்கு பிரச்சனை இதுவரை தீர்வு காணாமல் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல 100 நாள் திட்டம் மற்ற திட்டங்களால் இன்னைக்கு எந்த தொழிலாளர்களும் வேலை செய்யறதுல, வேலைக்கு ஆள் கிடைக்கிறதுல, ஆகவே அதை விவசாயத்துக்கு முழுமையா பயன்படுத்தணும். அதுபோல உர விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, இதனால் உற்பத்தி செலவு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இதுவரையில் MS சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரை குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கக்கூடிய அந்த கமிட்டியின் பரிந்துரை நிறைவேற்றவில்லை. ஆகவே விவசாயிகளால் கடன் கட்ட முடியவில்லை. ஆகவே இந்த அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்வது காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் இதுவரையில் அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் கடன் தள்ளுபடி செய்ததனால்தான் தமிழகத்திலே விவசாயிகள் தற்கொலை அதிக அளவில் நிகழவில்லை. இப்ப மகாராஷ்டிராவில் எடுத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் தற்கொலை செஞ்சிருக்காங்க. அதே போல ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களே கடனுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் தற்கொலை செஞ்சிருக்காங்க. ஆனால் தமிழகத்திலே அந்த அளவுக்கு நடக்காத காரணம் நாராயணசாமி நாயுடு தான். அவர் பிறந்து சங்கத்தை துவக்கி இந்த கரண்ட்டுக்காக போராடவில்லை என்றால் தமிழகத்திலே கடன் தள்ளுபடி நடந்திருக்காது. ஆகவே மற்ற ஆட்சியை போல தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.